Hi, welcome you to learn English. இந்த வாக்கியத்தை பாருங்கள். இது நல்லதாக இருக்கிறது. அதாவது இது நல்லது. This is good. அதவே கொஸ்டினை மாற்றணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது திஸ் ரெண்டாவதாக போகணும், இஸ் முன்னாடி வரணும். இஸ் திஸ் குட்? இது நல்லதா? இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்கள். ஏழைகளுக்கு உதவுவதற்கு பணம் சேகரிப்பது நல்லதாக இருக்கிறதா? அதாவது புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லதாக இருக்குமா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் இஸ் திஸ் குட் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இஸ் திஸ் குட்? அந்த ஏழைகள் அப்படிங்கிறதுக்கு த புவர். இங்கே புவர் அப்படின்னா ஏழை, த புவர் அப்படின்னா ஏழை மக்கள் அப்படின்னு அர்த்தம். த ரிச் அப்படின்னா பணக்காரங்க அப்படின்னு அர்த்தம். உதவுதல் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப், சேகரித்தல் கலெக்ட். உதவு அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப், உதவுவதற்கு டு ஹெல்ப். நல்லா பாருங்கள். இப்போ சேகரி அப்படிங்கிறதுக்கு கலெக்ட், சேகரிக்க டு கலெக்ட். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். இந்த கொஸ்டினை ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். ஏழைகளுக்கு உதவுவதற்கு பணம் சேகரிப்பது நல்லதாக இருக்கிறதா? இந்த கொஸ்டின் இஸ் திஸ் குட் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஏன்னா நல்லதாக இருக்கா, இது நல்லதா அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னா இஸ் திஸ் குட், இஸ் திஸ் ஓகே, இஸ் திஸ் ரைட் அப்படின்னு சொல்லலாம். இஸ் திஸ் குட் டு கலெக்ட் மணி டு ஹெல்ப் த புவர்? ஓகே, ஏழைகளுக்கு உதவுவதற்கு பணம் சேகரிப்பது நல்லதா? இஸ் திஸ் குட் டு கலெக்ட் மணி டு ஹெல்ப் த புவர்? இந்த டு கலெக்ட், டு ஹெல்ப் ரெண்டு ஃப்ரேஸையும் பாருங்கள். இதே கொஸ்டின் ஸ்ட்ரக்சரில் தான் இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ ஹெல்ப் அப்படின்ற வேர்போட டு ஹெல்ப் அப்படின்னு சேர்த்தோம். உதவுவதற்கு. கலெக்ட் சேகரி, டு கலெக்ட் சேகரிக்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். கடிதங்கள் சேகரிக்க இங்கே அந்த பெட்டியை வைப்பது சரியாக இருக்குமா? இஸ் திஸ் குட், இஸ் திஸ் கரெக்ட் அப்படின்னு இந்த கொஸ்டின் ஆரம்பிக்கணும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது, எந்த இடத்துல கிராமர் மிஸ்டேக் வருது, எந்த இடத்துல டவுட் வருது அப்படிங்கிறது தெரியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஸ் திஸ் கரெக்ட்? ஓகே, இஸ் திஸ் கரெக்ட்? இது சரியாக இருக்குமா? இஸ் திஸ் கரெக்ட்? டு கீப் த பாக்ஸ் ஹியர். இந்த கீப் அப்படின்னா வைத்திருத்தல். டு கீப் த பாக்ஸ் ஹியர், இங்கே. டு கலெக்ட் லெட்டர்ஸ். ஓகே, ஈஸியாக இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். திஸ் இஸ் அ கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் மார்க் டைப் பண்ண விட்டுட்டேன், அதை திருத்தி வாசிக்கோங்க. இஸ் திஸ் கரெக்ட் டு கீப் த பாக்ஸ் ஹியர் டு கலெக்ட் லெட்டர்ஸ்? லெட்டர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸை இங்கே வைக்கிறது சரியா? இங்கிலீஷ் மாடல் கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவர் தான் நம்மளுடைய கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவா? இந்த மீட்டிங் அட்டன் பண்ண போகிறதா? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்போம். இந்த நபர் தான் நமது பிரதிநிதியா அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போகுது? இப்போ இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இஸ் ஹி த ரெப்ரசன்டேட்டிவ் டு அட்டன் த மீட்டிங்? இஸ் ஹி த ரெப்ரசன்டேட்டிவ்? இவர் தான் அந்த ரெப்ரசன்டேட்டிவா? டு அட்டன் த மீட்டிங். இந்த அட்டெண்ட் அப்படிங்கிறது வேர்ப், அதுக்கு முன்னாடி டு சேர்க்குறோம். டு அட்டன் த மீட்டிங், மீட்டிங் அட்டன் பண்ண போகுது. நீங்கள் ஃப்ரேம் பண்ண கொஸ்டின் கரெக்ட் தானா அப்படிங்கிறத அசர்ட்டிவ் சென்டென்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது சப்ஜெக்ட் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வேர்ப் வந்து இஸ், அதை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ஹீ இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் டு அட்டன் த மீட்டிங். இது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். ஹீ இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் டு அட்டன் த மீட்டிங். அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ், மீட்டிங் அட்டன் பண்ண போகிறார். இது நார்மலான சென்டென்ஸ். அதவே கொஸ்டினாக மாத்திரப்ப சப்ஜெக்ட் வேர்ப் ரீப்ளேஸ்மெண்ட். இஸ் ஹீ த ரெப்ரசன்டேட்டிவ் டு அட்டன் த மீட்டிங்? இவர் தான் அந்த ரெப்ரசன்டேட்டிவா மீட்டிங் அட்டன் பண்ண போகிறது? இது ஓகேவா இந்த பொருட்களை இந்த பெட்டியில் பேக் செய்து கொடுப்பதற்கு? தீஸ் திங்ஸ், பாக்ஸ், கிவ், இந்த 3 வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்கள். இஸ் திஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அந்த கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஸ் இட் ஓகே டு பேக் தீஸ் திங்ஸ் இன் திஸ் பாக்ஸ் டு கிவ்? இது ஓகேவா இந்த பொருட்களை இந்த பெட்டியில் பேக் செய்து கொடுப்பதற்கு? இஸ் இட் ஓகே டு பேக் தீஸ் திங்ஸ் இன் திஸ் பாக்ஸ் டு கிவ்? அது
இனி எப்பொழுதும் தொடர்ந்து இருக்குமா? அது இனிமேல் எப்போவுமே இருக்குமா? இஸ் அப்படின்னு இந்த கொஸ்டின் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிறதுக்கு நான் இந்த ஃப்ரேஸ் கொடுத்துருக்கேன், கோயிங் டு கண்டினியூ. ஓகே, நடுவில் இருக்கிற வார்த்தைகள் கடைசி எப்படி முடியும் இந்த வார்த்தைகள், இந்த கொஸ்டின் அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஸ் தேட், அது இனி. இஸ் தேட் கோயிங் டு கண்டினியூ ஃபார் எவர்? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறப்ப வேறு வார்த்தைகள்லாம் அப்ளை பண்ணி பார்ப்போம். பட் இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். இஸ் தேட் கோயிங் டு கண்டினியூ ஃபார் எவர்? இது இனிமேல் அதே மாதிரி இருக்குமா? எப்பொழுதும் தொடர்ந்து இருக்குமா? இந்த பாதை சரியா? இந்த சரியா அப்படின்னாலே கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் இஸ் திஸ் ரைட் அப்படின்னு ஆரம்பிக்கலாம், இஸ் திஸ் கரெக்ட் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். கோயிலை சேருவதற்கு இந்த பாதை சரியா? கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த பாதை கரெக்டா? இஸ் திஸ் கரெக்ட் அப்படின்னு அந்த கொஸ்டின் ஆரம்பிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஸ் திஸ் வே கரெக்ட் டு ரீச் டெம்பிள்? ஓகே, திஸ் வே இஸ் கரெக்ட் இப்படி சொல்லி பாருங்களேன். திஸ் வே இஸ் கரெக்ட், இந்த பாதை சரியாக இருக்கிறது. திஸ் வே இஸ் கரெக்ட். இதவே கொஸ்டினை மாற்றுறோம். இஸ் திஸ் வே கரெக்ட் டு ரீச் டெம்பிள்? கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த பாதை சரியா? ஃபைனலாக ஒரு கொஸ்டின். இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இதுதான் சரியான எக்ஸசைஸா? ஆங்கிலம் பேசுவதற்கு இதுதான் சரியான பயிற்சியா? ஸோ சரியான அப்படின்னு வந்துருச்சு. இஸ் திஸ் கரெக்ட் அப்படின்னு ஆரம்பிக்கலாம், இஸ் திஸ் ரைட் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அந்த கொஸ்டினை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இந்த கொஸ்டினை நார்மல் சென்டென்ஸாக, அதாவது அசர்ட்டிவ் சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். அதாவது சப்ஜெக்ட் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கணும். இங்கே வேர்ப் வந்து இஸ், அதை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். திஸ் எக்ஸசைஸ் இஸ் ரைட், இது சரியான பயிற்சியாக இருக்கிறது. திஸ் எக்ஸசைஸ் இஸ் ரைட். இதவே கேள்வியாக மாற்றணும்னா சப்ஜெக்ட் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இஸ் திஸ் ரைட் எக்ஸசைஸ்? இஸ் திஸ் எக்ஸசைஸ் ரைட் டு ஸ்பீக் இங்கிலீஷ்? இஸ் திஸ் ரைட் எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்கலாம். இஸ் திஸ் எக்ஸசைஸ் ரைட் டு ஸ்பீக் இங்கிலீஷ்? இஸ் திஸ் ரைட் எக்ஸசைஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ்? ஆங்கிலம் பேசுவதற்கு இதுதான் சரியான பயிற்சியா? லாஸ்ட் ஃபியூ டேஸாக நான் பப்ளிஷ் பண்ணிட்டு வர வீடியோஸில் சிச்சுவேஷன் பேஸ்டில் எந்தெந்த டென்சஸ் அப்ளை பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு சிச்சுவேஷனில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.